கேப்டன் எனக்கு விஜயகாந்த் சாரை ரொம்ப பிடிக்கும். அது செல்வமணி போல உள்ளவங்கள நாங்கள் 2 பேரும் பெரிய நண்பர். நான் இங்கே கலைப்புலி தானி சொல்கிறார, அதை நம்ம விஜயகாந்த் சாருக்கு வந்து நான் மியூசிக் பண்ணுறேன்னு பாடல்கள் எழுதி இசையமைக்குன்னு சொன்னேன். அந்த படத்துக்கு நான் இசையமைச்சதுக்கு காரணம் தானு கிடையாதியா, படத்தின் தயாரிப்பாளர் தானு. ஆனால் விஜயகாந்த் சொல்கிறாரு, எனக்கு ராஜேந்தர் வேணும், எனக்கு ராஜேந்தரோட பாட்டு வேணும், என்னோட ராஜேந்தருடைய அந்த மியூசிக் எனக்கு வேணும், நான் அதில் ஆடணும், நான் பாடணும் அப்படின்னு என்னை நேசித்த ஒரு கலைஞன், ஒரு கேப்டன். நாங்கள் 2 பேரும் நண்பன். எப்பயுமே ரொம்ப நட்பு இருக்கக்கூடாது. அது கண்ணடி பட்டுற மாதிரி கல்லடி முள்ளடியில் கூட தப்பு இல்லாம், கண்ணடியில் பார்த்தோம்னா எங்கள் 2 பேருக்கு அப்படி ஒரு நட்பு இருந்தது. அது ராதாரவிக்கு தெரியும். விஜயகாந்துக்காக வச்சக்கூறி தப்பாது, இந்த புலி தோக்காது அப்படின்னு இந்த பாட்டு வரியை பாடுறேன். தானுக்கு சந்தோஷம். அதை விட விஜயகாந்த் என்னை கட்டி பிடிச்சி தூக்கிட்டாரு. யாரா ஒரு கலைஞன் நடிகன்லாம் என்பதை விட ரசிகனாக இருக்கிறவங்க தான் இன்னைக்கு நான் டி ராஜேந்தர் ஒரு பெரிய கலைஞன்லாம் சொல்கிறாங்க. நான் பெரிய கலைஞன் என்பதை விட நான் ரசிகங்க. படத்தை பார்த்துட்டு அவங்க ஃப்ரேமில் ஜெமினி லேபில் பார்க்குறாங்க, இந்த பொண்ணு கதாநாயகியாக சரியாக வராதுன்றாங்க. ஏன் வராதுன்னு கேட்டேன். நான் நல்லி வச்சுட்டு சொல்லக்கூடாது, சொன்னால் கூட அந்த பொண்ணோட மனசு புண்பற்றக்கூடாது. ஆனாலும் இதை நான் பதிவு பண்ணணும். ஏன் பதிவு பண்ணுறேன்னு இந்த உலகத்தில் எல்லாருமே கற்றுக்கணும். ரொம்ப மூஞ்சி நீட்டாக இருக்குது, இது சினிமாவுக்கு சரியாக. வேற ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதையும் கூட சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன், குதிரை மூஞ்சின்னா என்னய்யா குதிரை மூஞ்சி? ஃபினான்சியர்கிட்ட பேசுகிற ஒருத்தன், என்ன குதிரை மூஞ்சி? உனக்கு தெரியுமா குதிரையோட அருமை? சூரியன் என்ன உனக்கு தெரியுமா? சந்திரன் என்ன உனக்கு தெரியுமா? செவ்வாய் என்ன உனக்கு தெரியுமா? புதன் வித்தைக்காரன் தெரியுமா? வியாழன் குரு பிரகஸ்பதி உனக்கு தெரியுமா? வெள்ளி சுக்கிரன் உனக்கு தெரியுமா? சனி உனக்கு தெரியுமா? ராகு உனக்கு தெரியுமா? கேது உனக்கு தெரியுமா? ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை. 488 பாட்டு படிப்பேன். குதிரன் என்ன சுக்கிரன், அதாயா சினிமா. இந்த பொண்ணு தமிழ் திரையுலகத்தில் இந்திய திரையுலகத்தை கலக்குவாயா? அவதாயா ராணி இல்லையா? இந்த பொண்ணு தாயா நளினி. இல்லை இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ பார்த்தீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இதே ரஷ்யா உங்களை வரும். கூப்பிட்ட நளினிய யாரும் நம்ப மாட்டீங்க. ராதாரி சொன்ன பார்த்தீங்களா, காருக்கு இவ்வளோ ரூபா செலவு பண்ணணும், உடனே காரை செலவு பண்ணி கொடுத்தாருன்னு. படையெடுக்குள்ளே இன்ன வரைக்கும் நான் செலவை பார்த்ததே இல்லை. என் சிந்தனைக்கு கொடுத்த மரியாதை நான் பணத்துக்கு கொடுத்ததே இல்லையா. இந்த உலக கடவுளே நேரில் வந்து நின்னாலும் பணம் எனக்கு டோன்ட் கேர் செகண்ட். நான் பணத்துக்காக வாழ்ந்ததே இல்லை, இப்பவும் வாழல. இப்போ கூட உயிர் வருஷம் எடுத்துட்டு நான் வந்து அப்படியே இதில் சம்பாதிச்சு அதுக்கெல்லாம் இல்லையா. போன 2 நாள் எதுக்கு சொல்ல வரேன்னா, காருக்கு செலவு பண்ணனார என் கதாநாயகி நான் செலவு பண்ண எப்படின்னு சொல்கிறேன். நான் தானே தயாரிப்பாளர் தஞ்சை சினியாட்ஸு. சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க. 4000 அடி ஃபிலிம் வாங்கினேன் அந்த காலத்தில். 4000 அடி ஃபிலிமையும் இந்த பொண்ணை கூப்பிட்டேன். நீட்டு ஃபேஸுன்னு தானே சொன்னான். இதை நீட்டு ஃபேஸாக எப்படி ஆக்கணும்னு எனக்கு தெரியும். இதை இந்த முகத்தை, இந்த மலர்ந்த முகத்தை எப்படி மலராக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த இதழ் விரித்த இந்த மலரை எப்படி ஒரு சிரித்த மலராக ஆக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன நான் நம்பல, நான் நம்பும் கடவுளை நம்புறேன். அவங்க சொன்ன பாரு, குதிரைன்னு அது வெள்ளி. இந்த பொண்ணை கதாநாயகன் ஆக்குனா இது எனக்கு தருண்டா புகழ அள்ளி, இது தருண்டா எனக்கு பணத்தை அள்ளி எப்படின்னு என்று மனசுக்கு எனக்குள்ளேயே சொல்லி சொல்லி நான் நல்லிமா என்ன பண்ற, இந்த முடியை வந்து அப்படியே விரிச்சு விட்றா, ஃபுல்லாக அப்படியே ஹேரை விரிச்சு விட்டுரு, அப்படியே வச்சு பேக் லைட்டில் வச்சு கொளுத்துறேன். அப்பயே பேக் லைட்டு, அந்த பேக் லைட் அதான் என் கதானையோட ஹைலைட்டு. பேக் லைட்டு, அந்த பேக் லைட்டுக்கு முன்னாடி என் கதாநாயகோட முகம் பிரைட் லைட்டு வச்சு எடுத்தேன். 4000 அடி. அந்த காலத்தில் அந்த 4000 அடி ஃபிலிம் என்ன செலவாகும் எடுத்தேன். ஜெமினி லேபில் போய் உட்காந்த, அதுக்கு போய் உட்காந்து அந்த காலத்தில் கலரிங் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் டிஐ பண்ண
பண்ணிட்டு ரஷ்யா ரெடி பண்ணிட்டு அவங்கள கூப்பிட்டேன். யார் பார்த்துட்டு இந்த பொண்ணு கதாநாயகியா வேணான்னு சொன்னாங்க அத்தனை பேரும் கை தட்டினாங்க. அத்தனை பேரும் என்னுடைய எதுக்கு இதை கூட சொல்கிறேன். உடனே மீடியாலாம் என்னுடைய எல்லா மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வணக்கம். உடனே நான் என்னடா டிஆர் இப்படி பேசுகிறாரு, என் திறமைக்காக இதை நான் சொல்லலை, என்னுடைய திறமையின் இலக்கணத்துக்காக இதை நான் சொல்ல, இதை நான் தலைக்கணத்துக்காக நான் சொல்ல. இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் யார் எப்போ எப்படி வருவாங்க, கீழே இருக்கிறவங்க மேலே வருவாங்க, மேலே இருக்கிறவங்க கீழே போவாங்கங்கிறது ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும், அடுத்த எவனுக்குமே தெரியாது. எந்த ஒரு கலைஞனையும் உலக அளவில் உயர்த்துவது அவனது படைப்புகள். கற்பனையின் கதை, கருத்தை விதைக்கும் கலை, இசையோடு இசைந்து சப்தங்களால், புதிய சப்தங்களால் மக்கள் மனங்களை பரவசப்படுத்திய பாடல் பயணம். எதை தொட்டாலும் வெற்றியடைந்து சாதனைக்கும் வார்த்தெடுத்த வரலாற்றுக்கும் நேற்றும் இன்றும் நாளையும் ஒலிக்கும் ஒரு பெயர் டிஆர். விரைவில் வரப்போகிறது இவரின் உயிருள்ளவரை உஷா. ஆனால் உண்மையில் இவருக்குள் இருக்கும் உயிரின் பெயரே உஷா. வாங்க டிஆர் சார். தண்ணி கொடு சொல்கிறேன். ஆமாம்மா, மேடையில் நான் ஒரு நிமிஷம் வாட்டர் பாட்டில் அந்த இல்லை இதில் படத்தில் நடித்த சுகுமார் இருந்தாருன்னு அவர் கூப்பிடுங்க. அது அப்புறமா என்னுடைய சிங்கிள் ஜீ தமிழில் சிங்கிள் பசங்களை என்னோட பணியாற்றின என் அன்பு தம்பி ராவணன் வந்திருந்தார், பூங்கொத்து கொடுக்குன்னு. அவங்க 2 பேரும் மேடைக்கு அடிங்க. ஆமாம், வணக்கம். நான் அதிகமாக என்ன பேசுறதுன்னு என்னைக்கு யோசிச்சதே இல்லை. மேடைக்கு பக்கத்தில் வந்தால் பேச்சு வரும். இன்னைக்கு கொஞ்சம் நான் என்ன கலகலப்பாக ஆக்க வேண்டிய இடத்துல சில பேர் கலங்க வச்சிடுறாங்க. இன்னைக்கு உண்மையிலே என்னை கலங்க வைத்த என் திரையுலகத்தின் என்னுடைய சக நண்பர்கள், சக தோழர்கள், என்னோட படத்தில் பணியாற்றின, படத்தில் தான் வில்லன், நிஜ வாழ்க்கையில் என்னோட நண்பன், என்னோட தோழன் ராதாரவி. அதே மாதிரி என் படத்தில் உயிருள்ள ஒரு விஷயம் டைட்டில் வச்சேன். ஆனால் படத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு நாயகி. அதுக்கு மேலே எனக்கு வார்த்தை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு. அந்த அம்மா பேசுனது கொஞ்சம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஏன்னா என்ன சாமிக்கு மீன்லாம் சொன்னிச்சு, தகப்பன் சாமின்னு. மனிதன் குணத்தால தான் தெய்வமாக முடியும். காட் இஸ் கிரேட். இறைவனை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த என்னால் இறைவனுடைய இடத்துக்கெல்லாம் போக முடியுமாங்கிறது அந்த இடத்துல தான் நான் ஃபீல் பண்ணேன். அதனால் நல்லி வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அதேமாரி நான் விக்ரமன் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இந்த மேடையில் என்னுடைய பிஆர்ஓவா ஒரு உயிருள்ள படத்தின் ஒரிஜினல் பிஆர்ஓ என்னுடைய என்னால் உருவாக்கப்பட்ட என் அன்பு தம்பி விபி மணிக்கு கூட
நான் ஒரு பொண்ணோட போத்தணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர். என்னடா ஒரு பிஆர்ஓக்கு அப்படின்னா, அதாவது பிஆர்ஓ தான் என் மெயின். ஒரு பூவோட வாசத்தை வெளியில் போய் சொல்கிறது தென்றல். அது மாதிரி ஒரு இயக்குனரை பற்றி, ஒரு தயாரிப்பாளரை பற்றி, ஒரு கலைஞனை பற்றி வெளியில் போய் எடுத்து சொல்கிறதே ஒரு பிஆர்ஓ தான். ப்ரொடியூசர் எப்படி ஒரு முக்கியமோ, ப்ரொடியூசர் பிஆர்ஓடியூ சிஆர்னு ப்ரொடியூசர் போடுற மாதிரி அந்த ப்ரொடியூசருக்கு முன்னாடி இருக்கிறதே பிஆர்ஓ தான். ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு இயக்குனரையும் ஒரு கலைஞனையும் ஒரு கதாநாயகனும் தன்னை எல்லாரையும் தூக்கி நிறுத்துறதே பிஆர்ஓ தான். அந்த பிஆர்ஓ, என்னோட பிஆர்ஓ விபி மணியோட அசிஸ்டண்ட்டுங்கிறதுக்காக தான் கோவிந்தராஜ் என்ற ஒரு பையன் வந்து என்னோட பணியாற்றுற பையன், அவனை கூப்பிட்டுருந்தேன். அந்த பையன் வந்து ஒரு கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு அவங்க ஊரில், சொந்த ஊரில் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் போகிறாரு. நான் இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு போகிற இந்த நேரத்தில் என்ன பண்ணுறது, நான் இதே வேறு விஷயத்துக்கு வெளியூர் போகிறேன்னு ஒரு ஆள் சொல்லியிருந்தா, இல்லை கோவப்படுற பழைய டி ராஜேந்தர்னு சிரிக்கிற அந்த ராஜேந்தர்லாம் எங்கேயோ போயிட்டான். அவன்லாம் அமெரிக்கா போய் அவனை செல்லமுனி சொல்கிறாரு, ராதாரவி சொல்கிறாரு. அந்த ராஜேந்தர்லாம் இனிமேல் பார்க்க முடியாது. நான் வருத்தப்படுவேன், ஆதங்கப்படுவேன். ஆனால் நான் வருத்தப்படலை, ஆதங்கப்படலை. ஒரு கும்பாபிஷேகத்துக்காக, ஒரு கோயிலோட விஷயத்துக்காக போகல, அந்த நான் இறைவனை நினைத்தவன் போகிறான். நான் சாதாரண மனிதன், போயிட்டு வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு யாரை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உதவியில் சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், நீ உன்னோட உதவியாளர் நீ நினைக்கிற, என்னுடைய பிஆர்ஓ விபி மணியோட உதவியாளர் இருந்தால் ஒன்றை நான் கூப்பிட்டேன். நீ உன்னோட உதவியாளர் உதயன்னு ஒரு பையனை அனுப்புறன்ற. பழைய ராஜேந்திரா இருந்தா வேற மாதிரி இருக்கும். ஆனால் நீ இப்போ சொல்கிற, வேணாம் என்னை விட்டுரு. நான் எனக்கு தெரிஞ்ச அத்தனை பிஆர்ஓ இருக்காங்க. பிஆர்ஓ யூனியனில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. எல்லாரோடையும் எனக்கு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் உண்டு. அப்படி இருக்குள்ள என்னோட மனசில் பெரிய இடத்தை பிடிச்ச ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் ஒரு மறைஞ்சிட்டாரு. அவருடைய சாதனையை யாராலையுமே செய்ய முடியாது சார். இந்த மேடையில் ஏன் இதை பதிவு பண்ணுறேன்னா, இன்னைக்கு ஒரு உயிருள்ள விஷயம்னு ஒரு படம் 1983 மார்ச் 4 நான் டேட் வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னு கேட்டாக்கா, இதை சொல்லி அப்படியே டைவர்ட் ஆகிடும். நான் எம்ஏ ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு, ஒரு கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட், பிஏ கோல்டு மெடல். நான் வந்து எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறாங்க. ராதாரவியை கேளுங்க, என்னைக்காவது டயலாக் பேப்பரை எடுத்து டயலாக்கை படித்து நான் பார்த்து டயலாக் சொன்னு சொல்லுங்க. இல்லை என்னுடைய படத்தில் உயிரிழந்த நாயகி தங்கைக்கு ஒரு கீதம் படத்தினுடைய கீதம், காதல் எழுவதில்லை படத்தில் என்னுடைய கதாநாயகியின் தாயாக, என் கதாநாயகியுடைய தாயா நடிக்க வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் எழுதிருக்கையா, நம்ப முடியுமா? என் நாயகி, என் கதாநாயகி, என் உயிருள்ள உறவு படத்துக்கு உயிர் கொடுத்த நாயகி. ஆனா என் படத்தில் என் வாழ்க்கை ஆனது வசந்தம். அதனால் தான் வார்த்தை வந்திருக்கிறது, ஒரு புது வசந்தம் விக்ரமன் வந்திருக்காரு. சொல்லு, இன்னைக்கு கொடிகட்டி மாடியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இயக்குநர்களை அடைச்சு வந்து என்ன பாராட்டுன்னு அந்த பாராட்ட எதிர்பார்க்கிறோம் டி ராஜேந்தர் இல்லையா? என்னுடைய இது குழந்தை பாடும் தாலாட்ட சீராட்டி பாராட்டி தாளாட்டக்கூடிய ஒரு விக்ரமனையும் பார்க்கிற, ஒரு செல்வமணியை பார்க்கிற, என்னுடைய கலைப்புலி தானுவை பார்த்த, அவங்கெல்லாம் வெளியிலிருந்து வந்தவங்க. ராதாரவி என் உள்ளத்திலிருந்து வந்த நண்பன். நளினி என் படத்திலிருந்து உருவான ஒரு நாயகி, நளின நாயகி, நடன தேவகி, நாட்டிய பைரவி. சும்மா எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாம் நான் வந்து நீ நல்லா நடிக்கிற, நீ பிரமாதமா வந்துடுவ. நோ, படம் பாருங்க. 83 ரிலீஸ் ஆன படம். எல்லாரும் படத்தில், அந்த படத்தில் ஒரு தலை ராகத்தில் ராஜேந்தர் அது பண்ணாரு இது பண்ணாரு.
விக்ரமன் என்னோட ரசிகன் சார், எனக்கு தெரியும். அவரை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலைஞனா அவர் எனக்கு ரசிகன், ஆனால் நான் அவருக்கு ரசிகன். செல்லுமணி என் படத்தை பார்த்த ரசிகன், ஆனால் நான் செல்லுமணிக்கு ரசிகன். நான் இன்னைக்கு வந்து என்னோட பையனோட விண்ணை தாண்டி வருவாய படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு காதல் கதையை நான் எடுக்கலையே, கௌதம் மேனன் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி என் மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை எடுத்து இன்னொரு லவ் ஸ்டோரி செம்பருத்தியா. எனக்கு அன்னைக்கே செல்லுமணி பிடிக்கும். கேப்டன் எனக்கு விஜயகாந்த் சாரை ரொம்ப பிடிக்கும். அது செல்லுமணி போல உள்ளவங்கள நாங்கள் 2 பேரும் பெரிய நண்பர். நான் இங்கே கலைப்புலி தானி சொல்கிறார, அதை நம்ம விஜயகாந்த் சாருக்கு வந்து நான் மியூசிக் பண்ணுறேன்னு பாடல்கள் எழுதி இசையமைக்குன்னு சொன்னேன். அந்த படத்துக்கு நான் இசையமைச்சதுக்கு காரணம் தானு கிடையாதியா, படத்தின் தயாரிப்பாளர் தானு. ஆனால் விஜயகாந்த் சொல்கிறாரு, எனக்கு ராஜேந்தர் வேணும், எனக்கு ராஜேந்தரோட பாட்டு வேணும், என்னோட ராஜேந்தருடைய அந்த மியூசிக் எனக்கு வேணும், நான் அதில் ஆடணும், நான் பாடணும் அப்படின்னு என்னை நேசித்த ஒரு கலைஞன், ஒரு கேப்டன். நாங்கள் 2 பேரும் நண்பன். எப்பயுமே ரொம்ப நட்பு இருக்கக்கூடாது. அது கண்ணடி பட்டுற மாதிரி கல்லடி முள்ளடியில் கூட தப்புலாம் கண்ணடியில் பார்த்தோம்னா எங்கள் 2 பேருக்கு அப்படி ஒரு நட்பு இருந்தது. அது ராதாரவிக்கு தெரியும். விஜயகாந்துக்காக வச்சக்கூறி தப்பாது, இந்த புலி தோக்காது அப்படின்னு இந்த பாட்டு வரியை பாடுறேன். தானுக்கு சந்தோஷம். அதை விட விஜயகாந்த் என்னை கட்டி பிடிச்சி தூக்கிட்டாரு. யாரா ஒரு ஒரு கலைஞன் நடிகன்லாம் என்பதை விட ரசிகனாக இருக்கிறவன் தான் ஜெய். இன்னைக்கு நான் டி ராஜேந்தர் ஒரு பெரிய கலைஞன்லாம் சொல்கிறாங்க. நான் பெரிய கலைஞன் என்பதை விட நான் ரசிகன்யா, நான் அற்புதமான ரசிகன். ராதாரவி இங்கே எனக்கு ராதாரவியை பிடிக்கிறத விட நான் வந்து மறைந்து விட்ட நடிகவேல் எம்ஆர் ராதாவுடைய பெரிய ரசிகன். நான் பேசும்போதே, அதாவது காதல் சுகுமாரை கேட்டு பாருங்க, இல்லை சிங்கிள் பசங்கள் என்னோட பணியாற்றின ராவணனை கேட்டு பாருங்க, இல்லை நளினியை கேட்டு பாருங்க. அவர் ராதாரவி சொல்றாரு, அவர் பேசுனா பாதி பேச்சு வெட்டி பேச்சுன்னு. நான் அவர் பேசு வெட்டி பேச்சு, என் பேச்சு வெட்டு ஒன்று துண்டு பேச்சு. டி ராஜேந்தர்ட்ட வெட்டி பேச்சு இருக்காது, வெட்டி பேசுகிற பேச்சு இருக்கும். யாராவது பேசுன கட்டக்கு 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 மட்டக்குன்னு எடுத்து எழுதி வச்சு படிக்கிறதும் பழக்கமே இல்லை. அப்படி பேசக்கூடிய எனக்கு இந்த படம், நான் உயிரிழச்ச படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணோன்னு இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு அந்த மார்க்கெட் என்னக்கெல்லாம் இனிமேல்களும் வெளிச்சம் போட்டு, அவங்க வெளிச்சம் போட்டு இவங்க வெளிச்சம் போட்டு எனக்கு பேரு புகழ் பூமாலை பாமாலை இதெல்லாம் நான் விரும்புகிற இடத்துல இல்லை. அதெல்லாம் நான் தாண்டிட்டேன். நான் எல்லா ஸ்டேஜையும் பார்த்துட்டேன். அதை நான் செல்லுமணியை வச்சுட்டே சொல்லக்கூடாது. செல்லுமணி சொல்ற 15 நிமிஷம் தான் ரோஜாவுக்காக பேசுறேன்னு. வேற எதுக்காக போய் ரோஜாவுக்காக பேசுனேன்? என்னுடைய சொன்னால் தான் காதலா கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு நாயகி, உயிரை குடிச்ச நினைச்ச பொண்ணு சார். இன்னைக்கு சொல்ற உயிரில் ஒரு விஷயத்துக்கு என் படத்துக்கு உயிரை கொடுத்து நடிச்சது. நான் எடுத்த க்ளோஸ்அப்பு, நான் ஒன்று சொன்னா யாரும் நம்ப முடியாது. இவ்வளோ பெரிய நாயகி எப்படி இந்தியா தமிழ்நாடே என்ன இந்த பொண்ணை கதாநாயகி படம் எடுத்தையா? இந்த படத்துடைய ஒரிஜினலா ஃபினான்சியர் யாருன்னு கேட்டால் ஃபிலிம்கோ வழங்கும் காதர் சாரும் சாதிக்கும் அமைதியும் நான் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அவங்க தான் இந்த படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணாங்க. அவங்க படத்தை நான் வந்து கதாநாயகியோட க்ளோஸ்அப் அது இது படத்தை எடுத்துட்டு படத்தை போட்டு காட்டுறேன். அதாவது டெஸ்ட் எடுத்திருக்கேன். படத்தை பார்த்துட்டு அவங்க ஃப்ரேமில் ஜெமினி லேபில் பார்க்குறாங்க, இந்த பொண்ணு கதாநாயகியாக சரியாக வராதுன்றாங்க. ஏன் வராதுன்னு கேட்டேன். நான் நளினியை வச்சுட்டு சொல்லக்கூடாது, சொன்னால் கூட அந்த பொண்ணோட மனசு புண்பற்றக்கூடாது. ஆனாலும் இதை நான் பதிவு பண்ணணும். ஏன் பதிவு பண்ணுறேன்னு இந்த உலகத்தில் எல்லாருமே கற்றுக்கணும். ரொம்ப மூஞ்சி நீட்டாக இருக்குது, இது சினிமாவுக்கு சரியாக. வேற ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதையும் கூட சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன், குதிரை மூஞ்சின்னா என்னையா குதிரை மூஞ்சி? ஃபினான்சியர்கிட்ட பேசுகிற ஒருத்தன், என்ன குதிரை மூஞ்சி? உனக்கு தெரியுமா குதிரையோட அருமை? சூரியன் என்ன உனக்கு தெரியுமா? சந்திரன் என்ன உனக்கு தெரியுமா? செவ்வாய் என்ன உனக்கு தெரியுமா? புதன் வித்தைக்காரன் தெரியுமா? வியாழன் குரு பிரகஸ்பதி உனக்கு தெரியுமா?
வெள்ளி சுக்கிரன் உனக்கு தெரியுமா? சனி உனக்கு தெரியுமா? ராகு உனக்கு தெரியுமா? கேது உனக்கு தெரியுமா? ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை. 488 பாட்டு படிப்பேன். குதிரன் என்ன சுக்கிரன், அதாயா சினிமா. இந்த பொண்ணு தமிழ் திரையுலகத்தில் இந்திய திரையுலகத்தை கலக்குவாயா? அவதாயா ராணி இல்லையா? இந்த பொண்ணு தாயா நளினி. இல்லை இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ பார்த்தீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இதே ரஷ்யா உங்களை வரும். கூப்பிட்ட நளினிய யாரும் நம்ப மாட்டீங்க. ராதாரி சொன்ன பார்த்தீங்களா, காருக்கு இவ்வளோ ரூபா செலவு பண்ணணும், உடனே காரை செலவு பண்ணி கொடுத்தாருன்னு. படையெடுக்குள்ளே இன்ன வரைக்கும் நான் செலவை பார்த்ததே இல்லை. என் சிந்தனைக்கு கொடுத்த மரியாதை நான் பணத்துக்கு கொடுத்ததே இல்லையா? இந்த உலகத்தை கடவுளே நேரில் வந்து நின்னாலும் பணம் எனக்கு டோன்ட் கேர் செகண்ட். நான் பணத்துக்காக வாழ்ந்ததே இல்லை, இப்பவும் வாழல. இப்போ கூட உயிர் விஷயம் எடுத்துட்டு நான் வந்து அப்படியே இதில் சம்பாதிச்சு அதுக்கெல்லாம் இல்லையா. போன 2 நாள் எதுக்கு சொல்ல வரேன்னா, காருக்கு செலவு பண்ணனார என் கதாநாயகி நான் செலவு பண்ண எப்படின்னு சொல்கிறேன். நான் தானே தயாரிப்பாளர் தஞ்சை சினியாட்ஸு. சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க. 4000 அடி ஃபிலிம் வாங்கினேன் அந்த காலத்தில். 4000 அடி ஃபிலிமையும் இந்த பொண்ணை கூப்பிட்டேன். நீட்டு ஃபேஸுன்னு தானே சொன்னான். இதை நீட்டு ஃபேஸாக எப்படி ஆக்குன்னு எனக்கு தெரியும். இந்த முகத்தை, இந்த மலர்ந்த முகத்தை எப்படி மலராக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த இதழ் விரித்த இந்த மலரை எப்படி ஒரு சிரித்த மலராக ஆக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன நான் நம்பல, நான் நம்பும் கடவுளை நம்புறேன். அவங்க சொன்ன பாரு, குதிரன் அது வெள்ளி. இந்த பொண்ணை கதாநாயகன் ஆக்குனா இது எனக்கு தருண்டா புகழ அள்ளி, இது தருண்டா எனக்கு பணத்தை அள்ளி எப்படின்னு என்று மனசுக்கு எனக்குள்ளேயே சொல்லி சொல்லி நான் நல்லிமா என்ன பண்ற, இந்த முடியை வந்து அப்படியே விரிச்சு விட்றா, ஃபுல்லாக அப்படியே ஹேரை விரிச்சு விட்டுரு, அப்படியே வச்சு பேக் லைட்டில் வச்சு கொளுத்துறேன். அப்பயே பேக் லைட்டு, அந்த பேக் லைட் அதான் என் கதானையோட ஹைலைட்டு. பேக் லைட்டு, அந்த பேக் லைட்டுக்கு முன்னாடி என் கதாநாயகோட முகம் பிரைட் லைட்டு வச்சு எடுத்தேன். 4000 அடி. அந்த காலத்தில் அந்த 4000 அடி ஃபிலிம் என்ன செலவாகும் எடுத்தேன். ஜெமினி லேபில் போய் உட்காந்த, அதுக்கு போய் உட்காந்து அந்த காலத்தில் கலரிங் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் டிஐ பண்ணிட்டு ரஷ்யா ரெடி பண்ணிட்டு அவங்கள கூப்பிட்டேன். யார் பார்த்துட்டு இந்த பொண்ணு கதாநாயக வேணான்னு சொன்னாங்க அத்தனை பேரும் கை தட்டினாங்க. அத்தனை பேரும் என்னுடைய எதுக்கு இதை கூட சொல்கிறேன். உடனே மீடியாலாம், என்னுடைய எல்லா மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வணக்கம். உடனே நான் என்னடா டிஆர் இப்படி பேசுகிறாரு, என் திறமைக்காக இதை நான் சொல்லலை, என்னுடைய திறமையின் இலக்கணத்துக்காக இதை நான் சொல்ல, இதை நான் தலைக்கணத்துக்காக நான் சொல்ல. இந்த உலகத்தில் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் யார் எப்போ எப்படி வருவாங்க, கீழே இருக்கிறவங்க மேலே வருவாங்க, மேலே இருக்கிறவங்க கீழே போவாங்கங்கிறது ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்த எவனுக்குமே தெரியாது. படம் எடுத்தவனுக்கு கூட தெரியாது. ஒரு படம் வெற்றியா இல்லையான்னு படம் எடுக்கிறவனுக்கு தெரியாதியா. படம் பார்க்கக்கூடிய ரசிகனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னு கேட்டால் அந்த படம் பார்க்கக்கூடிய ரசிகன் மனசுக்குள்ள இருக்கிறவன் படைச்ச இறைவன் யா. அதனால தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொன்னான். ஓட்டு குத்துறது கூட, ஓட்டு போடுற வரைக்கும் ஓட்டு யாருக்கு போடுவோன்னு யாருக்குமே தெரியாது. ஓட்டு போடுறவனை கை முடிவு பண்றது கிடையாது. ஓட்டை டிசைட் பண்றது கை இல்லையா, கடவுள். அந்த விதி, அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மதி, அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கதி. விதி என்று சொன்னால் விதி, மதி என்று சொன்னால் சந்திரன், கதி என்று சொன்னால் கதிரவன். இது 3 டிசைட் பண்ணும். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், என் கதாநாயகி அன்றைக்கு நான் இப்படி செலக்ட் பண்ணணும்னு அத்தனை பேர் அசந்தாங்க. அந்த செலக்ஷனை பார்த்து நாடே அசந்தது. அதாய உயிருள்ள தமிழ் அப்படி ஒரு ஹிட்டு. தெலுங்குல பிரேம சாகரம், காதல் சமுத்திரம் 2 வருஷம் தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஆமோதிச்சாங்க, ஒத்துக்கிறேன். அதை தாண்டி அந்த ஆந்திரா மக்கள், தெலுங்கு ஆடியன்ஸ், తెలుగు కూడా నాకు బాగా తెలుసు, తెలుగు అంటే నాకు బాగా ఇష్టం.
2 வருஷம்யா ஒரு படம். அந்த ஊர் வெற்றி விழாவுக்கு விஜயவாடா போகிறோம், ஒன் ஏரியா. அந்த மக்களை தூக்கத்தில் நினைச்சா கூட எனக்கு மக்களாக தெரியாது, தெய்வமாக தெரியும். ஆந்திரா ஆடியன்ஸு எனக்கு இப்போ கூட இது வந்து நான் நிறைய இதில் சொல்லுவேன், யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. நான் இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறதில்ல, நான் எந்த குளத்துக்கும் போகிறதில்ல, எந்த ஸ்தலத்துக்கும் போகிறதில்ல. ஏன்னா நான் இப்போ உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பாளையம், வள்ளல் பிரானாருக்கு, வாய் கோபுரவாசல், தெல்லத்தெளிந்தோருக்கு, சீவனை சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளாமணி ஒளி விளக்கே அப்படின்ற உள்ளத்தில் தான் தெய்வம் இருக்கான்னு அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை வள்ளலார் வழிக்கு போயிட்டேன். உட்காந்த இடத்துல கண்ணை மூடுறேன், மூணுனா அப்படியே தியானிக்கிறேன். எனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. என்ன அமெரிக்கா போன என்ன பாடி பறந்து வருதுன்னு எழுதிட்டான், விமானம் தாண்டா பறந்து வரும், பாடி எப்படிடா பறந்து வரும்? அதெல்லாம் இதெல்லாம் இப்போ என்ன கேட்டால், நம்ம மறைந்த பிறகு நமக்கு என்னென்ன மலர் மாலை வைப்பாங்க, நமக்கு என்னென்ன பண்ணுவாங்க, நமக்கு சவப்பட்டி எப்படி தயார் பண்ணுவாங்கன்னு. படப்பொட்டி தயார் பண்ண எனக்கு உயிரோடு இருக்குள்ளே சவப்பொட்டி தயார் பண்ண உலகம் அது. இதை விட வார்த்தையே இல்லை. படப்பொட்டி தயார் பண்ண எனக்கு நான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் பணப்பொட்டியில் கொண்டு வச்சதே இல்லையா. மேக்சிமம் படப்பொட்டியில் தான் போடுவேன். இன்றைக்கி என் ஃப்ரேம் பார்க்குறேன், நான் என்ன சம்பாதிச்சிருக்கேன். இப்போ இங்கெல்லாம் எல்லாரும் பழைய படத்தெல்லாம் பற்றி பேசுனாங்க. இந்த பழைய படத்தை ரெக்கார்டிங் பண்ணி மியூசிக் பண்ணுங்கிறதுக்கு 38 நாள் பாட்டை செதுக்கியிருக்கேன்யா. 38 நாள் பாட்டை அதே டியூனு, அதே அண்ணன் மறைந்து விட்ட பாலண்ணன் வாய்ஸு, மறைந்து விட்ட அண்ணன் டிஎம்எஸ் சங்கீத சாம்ராட் டிஎம்எஸ் அண்ணன் வாய்ஸு, அதே நம்மளுடைய மலேசிய வாசுதேவன் வாய்ஸு. அந்த வைகைக்கரை காத்துக்கு எனக்கு உயிர் கொடுத்த அண்ணன் ஜேசுதாஸ். வாழ்க்கையில் லவ் ஃபெயிலியரில் என்னால் தேவதாசியும் மறக்க முடியாது, அண்ணன் ஜேசுதாஸையும் மறக்க முடியாது. அவர் மேலே எனக்கு அப்படி ஒரு, அதுக்கு என்ன வார்த்தை சொல்கிறது, ஒரு தாளாத மயக்கம். அவர் மேலே எனக்கு ஒரு தாளாத ஒரு இது. ஏன் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஞானி, எவ்வளோ பெரிய சங்கீத ஒரு பெரிய சங்கீத சாம்ராஜ்யத்தை கட்டி போட்ட ஒரு மனிதன். அதாவது அவருடைய பாட்டை இந்தியில் கேட்டுக்கொண்டு அந்த கோரி தேரகம் பட் அந்த பாட்டெல்லாம் கேட்டால் ஒரு 100 தடவை கேட்பேன். அவரை நான் பாட வைக்கிறது என்பது ஒருதலை ராகத்திலே அவரை பாட வைக்கணும்னு உருகி போய் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு டேட்டு கிடைக்கல. அதுக்காக தான் ஜெயச்சந்திரன் பாட வச்சேன், கடவுள் வாழும் கோயிலில் கற்பூர தீபம். அவர் இந்த வைகைக்கரை காத்தே. நான் ஒரு சின்ன பையன், அவரோட வயசுக்கு முன்னாடி, அவரோட அறிவுக்கு முன்னாடி, அவரோட ஞானத்துக்கு முன்னாடி என்னோட இசை ஞானம்லாம் சும்மா. நான் சொல்லக்கூடிய அந்த ராகத்தை, அந்த வரிகளை அண்ணன் சொன்னார் பாருங்க, அழகா சொல்றாரு. விக்ரமன் சொன்னாரு, திருக்கோவில் வாசலது திறக்கவில்லை, தெருக்கோடி பூஜை அது நடக்கவில்லை, தேவதையை காண்பதற்கு வழி இல்லை. இது இப்படிலாம் வரி. கூண்டுக்குள்ளே அலைமோதும் காதல் கிளி அவள் பாவம், இப்படிலாம் வரும். காதலில் வாழும் கன்னி மனம் காவலில் வாடையில் கன்னி விடும். அங்க கன்னி மனம் 2 சுழி என்ன, அந்த காவலில் வாடையில் கன்னி விடும், அங்கேயும் 2 சுழி என்ன. ஆனா மீனிங் வேற. என்னோட படத்தோட எல்லா பாட்டையும் கேளியா, பாட்டோட வரிக்கு மீனிங் சொல்ற, எப்படி சொல்ற, அதை பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு அதை பேசுகிறவங்களுக்கெல்லாம் அத்தனை லட்சம் வியூஸ் கிடைக்குது, அத்தனை மில்லியன் வியூஸ் கிடைக்குது. எனக்கு அப்போ என்ன வியூஸ் கிடைக்கணும்? நான் இப்போ வியூஸையும் நம்புறதில்ல, நியூஸையும் நம்புறதில்ல. லைஃப் மாறிடுச்சு. இனிமேலுக்கெல்லாம் இந்த பேரு புகழ் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனால் எங்கே போக முடியும்? மேலோகத்துக்கு போகும்போது எந்த பேரும் வராது, புகழும் வராது, எதுவுமே வராது. நம்ம சேர்த்து வச்ச புண்ணியம் தான் வரும். இன்னைக்கு நான் சேர்த்து வச்ச புண்ணியம் தான் என் பையன் சிம்பு. நான் இன்னைக்கும் பேசுறேன் இத்தனை தெம்பு, அதுக்கு காரணம் என் பையன் சிம்பு. யார் வேணாலும் என் மேல விட்டு பார்க்கட்டுமா அம்பு, யார் வேணுமாலும் பண்ணி பார்க்கட்டுமா வம்பு, யார் வேணுமாலும் சீவி பார்க்கட்டுமா கொம்பு, இல்ல முற்றத்துக்கு கொண்டு வரட்டுமா கொம்பு. என்கிட்ட இருக்குது தெம்பு,
காரணம் நான் பெத்த புள்ள சிம்பு. விட்டாது பாயிர அம்பு. நான் சொல்றத நம்பு. எங்க ஏத்தனை எங்க இறக்கணும் அப்படின்னு டயலாக்கு அடுத்தவங்க எழுதி கொடுத்த டயலாக் பேசுறோம். டிஆர் இல்ல, நான் சொந்தமா பேசுவேன். தெலுங்கு பேசுவேன். तेलुगु बागा तेलुसु. हिंदी थोड़ा थोड़ा मालूम है. हिंदी में बात कर सकता हूँ. हिंदी में बात करने के लिए कोशिश कर रहा हूँ. हिंदी पाடுவேன். हिंदी பேசுவேன். हिंदी பாடுவேன். தாளத்தோட பாடுவேன். ஞானத்தோட பாடுவேன். இது தலைக்கணம் இல்ல. கன்னடம் ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತು. மலையாளம் കുറച്ച് ഞാൻ മലയാളത്തിൽ സംസാരിക്കും. எனக்கு எல்லா மொழியும் மதிப்பேன். மற்ற மொழிகளை மதிப்பேன். என் தாய்மொழியை துதிப்பேன். மற்றமெல்லாம் எனக்கு சித்தி பெரியம்மா. என்னுடைய தாய் எனக்கு அம்மா. மற்றவங்க மாதிரிலாம் எங்கள் அம்மா தான் அம்மா. மற்ற மொழியெலாம் சும்மான்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒவ்வொரு மொழியும் அவங்கவுங்களுக்கு அம்மா. என் தாய் எனக்கு அம்மா. ரவி சொன்னார் பார்த்தீங்களா, உயிர் ஒழிச்ச படத்தில் அவங்க அம்மா எப்படி மதிச்சாருன்னு. என் அம்மா எனக்கு முக்கியம். அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு அவங்க அம்மா முக்கியம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேடையில் காதல் சுகுமார் நான் மேடை ஏற்றணும்னு அவசியமே இல்லை. என் காதலில் நடித்த பையனை நான் மேடை கூப்பிடுறேன். இன்னைக்கு டி ராஜேந்தர் இந்த சிங்கிள் பசங்களில் Z5 எனக்கு ஒரு பெரிய ஒரு மைலேஜை கொடுத்தது. அதில் என்னையும் என் மகன் ஒரு பக்கம் டிஆர் ஒரு பக்கம் எஸ்டிஆர் நேச்சர் ராவணன் ஒரு பூங்கொத்தை கொண்டு வந்துடுறான். அதிலே எனக்கு ஒரு வருத்தம் ஆயிடுச்சு. இந்த பூங்கொத்தை வாங்கி பழைய ஆளாக இருந்தா ஏன்டா இத்தனோண்டு பூங்கொத்து வாங்கினீங்க? அந்த பையன் இவ்வளோ பெரிய பூங்கொத்து வாங்கிட்டு வரான். என்னோட பூங்கொத்தை விட அவனோட பூங்கொத்துன்னு. ஆனால் அவன் வாங்கின பூங்கொத்து வாடிடும். ஆனால் என்னோட மனசுங்கிற பூவால் ஒன்று வாழ்த்துறேன்டா. இது வாடவே வாடாது. ஏன்னு கேட்டால் ரோஜாவுக்கு போய் நான் பூமாலை போட்டு வாழ்த்திருந்தா கூட நிற்காது.